ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராமா வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 20th சென்ச்சுரி பாய்கள் அந்த சீரிஸோட பார்ட் 3 எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எபிசோடு யாரெல்லாம் பார்க்கலவே பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் கதை பிடிக்கும். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இது மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. போன எபிசோடு இதோட பார்த்து முடிச்சிருப்போம்னா சாக்கி இருந்த பிரச்சனைலாம் ஒரு வழியாக முடிஞ்சிருக்கும். அந்த வீடியோட எண்ணில் வானும் சாவும் ஒரே லிஃப்ட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். வானோட ஃப்ளோர் வந்து வான் இறங்கிட்டு சாவை திரும்பி பார்த்துருப்பாங்க. அதோட செகண்ட் எபிசோடு முடிச்சிருப்போம். இப்போ வாங்க தேர்ட் எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல இப்போ வானை தான் காமிக்கிறாங்க. திரும்பி சாவை பார்த்து நீ இது வரைக்கும் டேட்டே பண்ணதில்லையா அப்படின்ற மாதிரி சாவை பார்த்து கேட்குறாங்க. சாவும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நீ எப்படி டேட் பண்ணாமல் இருக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதை சா நினச்சி பார்த்துட்டு எப்படி சின்ன வயசில் நடந்ததெல்லாம் காமிக்கிறாங்க. சா ஜூஸ் குடிச்சிட்டே வெளில பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா அவங்கள கிராஸ் பண்ண மாதிரி ஒரு வேன் போகுது. அதை பார்த்துட்டு எல்லாரும் குடுகுடுன்னு ஓடுறாங்க. அதில் தான் வந்து ஆந்தோனி இருக்காங்க போல இருக்குது. அது ஒரு கேபாப் குரூப். அவங்களாம் போகிறத பார்த்தோன்னே குடுகுடுன்னு சாவும் ஓடி போய் ஆந்தோனின்னு கத்திக்கிட்டே ஓடுறாங்க. இது வந்து சாவோட சைல்டுஹுட் இன்ட்ரோ. அப்படியே ரீனோவை காமிச்சாக்கா செவரேகு குச்சானான்னு சொல்லி கீழே ஊந்து வாரிட்டாங்க. இது வந்து ரீனோட இன்ட்ரோ. அப்படியே யானை காமிச்சாக்கா யானை இந்த தடவையும் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது வந்து யானோட இன்ட்ரோ. 3 பேர் இப்போ கிளிப் வாங்கிட்டு இருக்காங்க. ரீனோ வந்து ஒரு கிளிப் எடுத்துட்டு கொடுக்குறன்னு வான் கிட்ட ஓடி வந்து இது மாதிரி இந்த கிளிப்பு போட்டால் எனக்கு நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பின்னாடியே யானை கொடுக்குறன்னு ஓடி வந்து வானை பார்த்து இந்த கிளிப் எனக்கு செட் ஆகுதா அப்படின்ற மாதிரி 3 பேரும் மாற்றி மாற்றி கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ வானுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. 3 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து போஜிவானோட இன்ட்ரோ. வந்து அவங்க சைல்டுஹுட் ஸ்கூல் டேஸ் படிக்கும்போது அவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொல்ற இன்ட்ரோ தான். அப்படியே 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டு காமிக்கிறாங்க. 3 பேர் வேனில் தூங்கிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அப்போ டிரைவர் வந்து திடீர்னு எழுப்பி மேஜிக்கல் டனலுக்குள்ள நம்ம போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. அரை தூக்கத்துல ஏஞ்சி உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து இல்லை நம்ம மேஜிக்கல் டனலுக்குள்ள போகிறோம். டனல் ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து எண்ட் ஆகிற வரைக்கும் யாரை மூச்சு பிடிச்சிட்டு இருக்காங்களோ அவங்களோட லவ் வந்து சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யான்லாம் வந்து இதுக்காக எழுப்புனீங்க அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சொல்லுவாங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு டிரைவர் டனல் வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே 3 பேர் மூச்சை பிடிச்சிட்டு உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. சாவால மூச்சு விடாமல் உட்கார முடியல. அதனால அவங்களும் மூச்சு விட்டுறாங்க. 2 பேர் பார்க்குறாங்க. அவ்வளோதான் லவ் லைஃப் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இதை தான் சா யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு வேளை வானுக்கு கல்யாணம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச சோஷியல் மீடியாலாம் போட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அதில் வெட்டிங் ஃபோட்டோ ஒன்று இருக்குது. அதுலேயும் வான் இருக்காங்க. அதை பார்த்துட்டு உலகமே இடிஞ்ச மாதிரி உட்காந்துருக்காங்க. இந்த கவலையெல்லாம் யார்கிட்ட சொல்லுவோம்? ஃப்ரெண்டு கிட்ட தானே சொல்லுவோம். அதனால் வந்து அவங்களும் கார் எடுத்துகிட்டு ஃப்ரெண்டை பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ பார்த்தா பின்னாடியில் இருக்க கார் ஒரு காரை இடிச்சிடுறாங்க. அதில் பார்த்தாக்கா ஃபோன் நம்பரே இருக்கும் போல இருக்குது. கொரியாவில் உள்ள கார்லாம். அது மாதிரி ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தாக்கா வான் தான் போல இருக்குது. அதுக்கப்புறம் வானும் சொல்கிறாங்க உனக்கு எதுவும் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வரியா நம்ம வேணால் டின்னர் போய் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்ட முதல்ல ஊன் தான் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அப்போன்னு பார்த்தா உங்களுக்கு வானோட வெட்டிங் ஃபோட்டோ ஞாபகம் வரும். அதனால் நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்புறம் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டையும் சொல்லிடுறாங்க இது மாதிரி வந்து வான் எங்கள் வீட்டு கீழே தான் இருக்கிறேன். இன்னைக்கு அவன் காரை வேற தெரியாத இடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை கேட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷாக்காக பார்த்துட்டு அப்படியா உனக்கு ஒன்றும் ஆகல, அவனை சோஷியல் மீடியாலாம் எவ்வளோ தேடி இருப்பான், அவன் கிடச்சிருப்பானா, இப்போ பற்றி அவங்க வீட்டு கீழே வந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி உன் ஃபோன் கூட அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ரீனோ. அதை கேட்ட சா வந்து எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்லை காரை இடிச்சிட்டேன்னு சொன்னேன் அப்படின்னா அவனுக்கு ஃபோன் பண்ணியிருப்பில்ல, அவனோட ப்ரொஃபைல் பிக்சரை பார்க்கலாம் கூட அப்படின்ற மாதிரி ரீனோ கேட்பாங்க. சாவும் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் சா அவங்க அப்பாவோட ஹோட்டலில் தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சா அவங்க தம்பி வந்து உன்னை அப்பா கூப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சாவும் போயிடுவாங்க. அப்போ பார்த்தா அவங்க ப்ரொஃபைல் பிக்சர் எடுத்து பார்த்தாக்கா அதில் ப்ரொஃபைலே வச்சிருக்க மாட்டாங்க. வித்தவுட் ப்ரொஃபைலில் தான் வச்சிருப்பாங்க. அதை பார்த்துட்டு பரவாயில்ல இவன் இன்னமும் இதே மாதிரி தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அதுக்குள்ளே ரீனு வந்து உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா இல்லையான்றது தெரியல, வா போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் போய் பார்ப்பாங்க. பார்த்தாக்கா அதே மாதிரி வெட்டிங் ஃபோட்டோ ஒன்று இருக்கும். அதை பார்த்துட்டு பரவாயில்ல நம்ம கேங்கில் ஒருத்தனுக்காவது கல்யாணம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போன்னு பார்த்துலேயே கரெக்டாக மெசேஜ் பண்ணுவாங்க. இது மாதிரி நீங்கள் நீ கெட் டுகெதருக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி, நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரீனு தான் ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருப்பாங்க போல லீயை பார்க்கணும் போல இருக்கிறதுனால கெட் டுகெதர் நாங்கள் போகிறோம் நீங்கள் வரீங்களான்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து ஓகே அப்படின்ற மாதிரி லீ அமுச்சு விட்டுருக்காங்க. அந்த மெசேஜை பார்த்து குதிச்சுட்டு இருக்க சா சொல்கிறாங்க வெப்பல்ல அப்பத்துலேருந்தே அப்படிதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. யானும் வந்து ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ அங்கேருந்து சின் கட் பண்ணி டாக்டரை காமிச்சாங்க. டாக்டர் வந்து டேட்டிங்க்கு போயிருக்காங்க போல இருக்கு. அங்கே வந்து வயலின் வாசிச்சுட்டு இருக்காங்க. அது டாக்டருக்கு பார்த்துட்டு தூக்கம் தான் வருது போல இருக்கு. அதனால டேட்டிங் வந்த பொண்ணு ஷோல்டர் மேலே சாஞ்சு அவரும் தூங்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. டாக்டருக்கு ரியாலிட்டி டை ஏஞ்சிடுறாங்க. ஏஞ்சோடனே பார்த்தாக்கா அந்த இடமே சைலண்டாக இருக்கும். பாடி முடிச்சிட்டாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு இவர் பாட்டு ஏஞ்சி கைத்தட்ட ஆரம்பிச்சிடறாங்க. பின்னாடி இருக்கவங்களா உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இது வந்து டேட்டிங் வந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி இன்சல்ட்டிங்காக காமிக்கிறாங்க. அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் தான் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தாக்கா சாவோட இன்டர்வியூ ரிலீஸ் பண்ணிட்டாங்க போல இருக்கு. அதில் பார்த்தாக்கா நான் இது வரைக்கும் யாரையும் டேட் பண்ணது கிடையாது, எனக்கு பாய் ஃப்ரெண்டும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டு அவங்க அம்மா லாஸ்ட் வரைக்கும் சிங்கிளாக தான் இருப்பாளோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் சா அவங்க அம்மாவை தான் காமிக்கிறாங்க. அவங்க பையன்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு நல்லா தெரியும் நீ இந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிடுவா, ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சி விடுறாங்க. அவங்களும் இன்டர்வியூக்கு போயிடுறாங்க. பேசி முடிச்சுட்டு வெளில வராங்க. வெளில வந்தோடனே அவங்க ஃப்ரெண்டு எப்படா பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நல்லா தான் பண்ணேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறாங்க. இப்போ யானை தான் காமிக்கிறாங்க. அறக்க பறக்க கிளம்பிட்டு இருக்காங்க அவங்க வேலைக்கு போகிறதுக்கு. யானை அவங்க அம்மாவா சாப்பாடு எடுத்துட்டு பின்னாடியே வராங்க. ஒரு ரூபாய் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு. ஆனால் இல்லைம்மா எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே பண்ணாங்க அவங்களும் ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. அங்கே பார்த்தா அவங்க பாஸ் வந்து ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன
பெட்டி ஃபுல்லாக பணம் கொடுத்துட்டு என்னை எப்படியாவது இந்த கேஸில் மட்டும் ஜெயிக்க வச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை பார்த்துட்டு ஏன்னா இவ்வளோ பணமா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அவங்க பாஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு கரெக்டான ஃபீஸை கொடுத்தா எனக்கு அதுவே போதும், நீங்கள் இவ்வளோ பணம் கொடுக்குறத பார்த்தாலே தெரியுது நீங்கள் வேறு ஏதோ பண்ணியிருக்கீங்க, அதனால இங்கேருந்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வரது ஃபுல்லாமே ஏழ்ரை தான். ஒருத்தன் வந்துட்டு இது மாதிரி நான் பணத்தை திருப்பி கேட்டதுக்கு என் மேலே கேஸ் போட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் வேறு எதுவும் பண்ணலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இல்லை இன்ட்ரெஸ்ட் மட்டும் போட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யானோட பாஸா எவ்வளோ போட்டிங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. 50% போட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யானா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி யான் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் பாஸும் தலை வலிக்குது அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆஃபீஸை க்ளீன் பண்ணுறவங்களும் வருவாங்க. அவங்க வந்துட்டு என்ன சார் போக ரொம்ப அழகாயிட்டே போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. யானோட பாஸும் அப்படியா தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லி டீ குடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கண்டிப்பாக சார் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே யான் கிட்ட வந்து இவங்களுக்கு டீ போட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் ஃபோன் பேசிக்கிட்டே வெளில போயிடுவாங்க. 3 நாள் கழிச்சு அவங்க தம்பி தான் காமிக்கிறாங்க. அவங்க நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ தான் ஞாபகம் வருது, ஆமாம் நம்ம 3 நாளைக்கு முன்னாடி இன்டர்வியூ அட்டன் பண்ணுமே, அவங்களும் 3 நாள் நாங்கள் ரிசல்ட் சொல்கிறோம்னு சொன்னாங்க, இன்ன வரைக்கும் ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி ஃபோன் போட்டு பார்க்குறாங்க. ஃபோன் பிஸின்னு வருது. அதனால அவங்களும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ நைட்டு தான் காமிக்கிறாங்க. வான் வந்து கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் பஸ் ஸ்டாண்டில் லவ் லெட்டர் அப்படின்ற மாதிரி ரீமாஸ்டர் வெர்ஷன் போட்டிருக்கு. அதாவது 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படத்தெல்லாம் திருப்பி தேட்டரில் போடுவாங்கல்ல, அது மாதிரி போட்டிருக்காங்க. அப்போ இருக்கு. அதை பார்த்துட்டு வான் யோசிக்கிறாங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி சாவை தான் காமிக்கிறாங்க. சாவும் காரில் டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ எஃப்எம்ல சொல்கிறாங்க இது மாதிரி ரீமாஸ்டர் வெர்ஷன் லவ் லெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சாக்கும் ஞாபகம் வருது. அதனால அவங்களும் தேட்டருக்கு போகிறாங்க. அதே தேட்டரில் பார்த்தாக்கா வானும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அதை பார்க்க பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வருது. இதோட இந்த 3rd எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.